ஹாய். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா ரைட்டிங் ஹை அண்ட் லோ நோட்ஸ். ரைட்டிங் ஹை அண்ட் லோ நோட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நோட் ஸ்டெம் எந்த மாதிரி வரையணும்னு பார்க்கலாம். நோட் ஹெட் எக்ஸாம்பிள் இங்க நான் நோட் ஹெட் வரைகிறேன்னா நோட் ஸ்டெம் 3 லைன்ஸ் இன்டர்வல்ஸ்ல நோட் ஸ்டெம் வரையணும். இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 2 3. இங்க நான் நோட் ஹெட் வரைகிறேன்னா நோட் ஸ்டெம் 1 2 3. ஸோ 3 லைன்ஸ் இன்டர்வல்ல நோட் ஸ்டெம் இருக்கணும். அதே மாதிரி இங்க நான் மேல நோட் வரையறேன்னா அதே அதே இன்டர்வல் தான், 3 லைன்ஸ் இன்டர்வல். ஸோ 1 2 3. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்னா ஹை நோட், மிடில் நோட், லோ நோட்டு. ஹை நோட்னா தேர்ட் லைன் மேல இருக்கிற நோட் ஹை நோட்டு. தேர்ட் லைன் இங்க இருக்கு, இது தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனுக்கு மேல என்ன நோட் வரைஞ்சாலும் அது ஹை நோட்டு. அதே மாதிரி லோ நோட்னா தேர்ட் லைனுக்கு கீழே என்ன நோட் வரைஞ்சாலும் அது லோ நோட்டு. இங்க என்ன நோட் வரைஞ்சா அது லோ நோட்டு. அதே மாதிரி மிடில் நோட்னா இங்க தேர்ட் லைன் இருக்கு இல்லையா, தேர்ட் லைன் நியூட்ரல். ஸோ தேர்ட் லைன்ல நீங்க ஹை நோட்டோ வரையலாம், லோ நோட்டோ வரையலாம். ஸோ கொஸ்டின் இப்ப பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா add a stem to each note, place one carefully and keep the length of the stem the same as shown in the example. ஸோ அவங்க ஒரு கொஸ்டின்ல இங்க நோட் வரைச்சிக்கிறாங்க. ஸோ இங்க நோட் வரைச்சிட்டு அதுக்கு ஸ்டெம் 3 லைன் இன்டர்வல்ல வரைச்சிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 3 லைன் இன்டர்வல்ஸ்க்கு நீங்க எல்லா நோட்டுக்கும் ஸ்டெம் வரையணும். செகண்ட் கொஸ்டின் ஆரிய ஸ்டெம் டு ஈச் நோட் ஹெட். ஸோ கீழே நோட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அவங்க இங்க கொடுத்துக்கிறாங்க, இல்ல இங்க இங்க நோட் கொடுத்துட்டு ஸ்டெம் லைன் 3 லைன் இன்டர்வல்ல கொடுத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி 3 லைன் இன்டர்வலுக்கு நோட்ஸ் வரையணும். தேர்ட் கொஸ்டின் ரைட் 5 ஹை நோட்ஸ் அண்ட் 5 லோ நோட்ஸ் யூசிங் நோட் ஹெட்ஸ் அண்ட் ஸ்டெம். ஸோ எனி 5 ஹை நோட். ஹை நோட்லாம் என்ன, இந்த மாதிரி தேர்ட் லைன் மேல இருக்கிற நோட்டு ஹை நோட்டு, ஏதாவது ஹை நோட் வரையணும். அதே மாதிரி 5 லோ நோட்டு, தேர்ட் லைன் கீழே இருக்கிறது 5 லோ நோட்டு, இந்த மாதிரி வரையணும். நெக்ஸ்ட் ஆரிய ஸ்டெம் டு ஈச் நோட் ஹெட். நோட் ஹெட் மட்டும் வரைஞ்சிருப்பாங்க, அதுக்கு நம்ம ஸ்டெம் மட்டும் வரையணும். எக்ஸாம்பிள் இது நோட் ஹெட்னா இதுக்கு ஸ்டெம் மட்டும் வரையணும். இது ஸ்டெம் டவுன் வரையணுமா, ஸ்டெம் அப்ல வரையணுமா, தேர்ட் லைனுக்கு மேல இருக்கு இந்த நோட்டு, அப்ப ஸ்டெம் டவுன். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் வரையணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ். தேங்க்யூ.